அடுக்குமாடி கட்டிடம். ஹாய் குட்டீஸ், பல அடுக்கு மாடி கட்டிடம் பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கும். இந்த பல அடுக்கு மாடி கட்டிடத்தை நாம செய்து விளையாடலாமா? தேவையான பொருட்கள்: நீண்ட அட்டைத்தாள், பசை, ஒரு பென்சில். முதல்ல நீளமான அட்டைத்தாளை பாதியாக மடிச்சுக்கலாம். இதை திரும்பவும் கால் பகுதியாக மடிச்சு பின் மீண்டும் 8இல் ஒரு பாகமாகவும் பின்பு 16இல் ஒரு பாகமாகவும் இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இப்ப இதை திறக்கும் போது நாம 16 கோடுகளை பார்க்கலாம். இந்த மடிப்புகளை நாம இப்ப விசிறி மடிப்புகளாக மாற்றிக்கலாம். அதாவது ஒன்று மேலே மற்றொன்று கீழே என மாற்றி மாற்றி மடித்து முழு தாளையும் ஜிக்ஜாக் தாள் போல செய்துக்கலாம். இங்கே பாருங்க, இதுல மேல விளிம்பு கோட்டை வரைஞ்சுக்கணும். அதுக்கு கீழே இந்த மாதிரி குறுகிய கோடுகளை வரைஞ்சுக்கலாம். இப்ப விளிம்பு வரை உள்ள எல்லா குறுகிய கோடுகளையும் இந்த மாதிரி கவனமா வெட்டிக்கலாம். குட்டீஸ், இங்கே பாருங்க, இப்ப இந்த அட்டைத்தாளை திறக்கும் போது இதுல எவ்வளவு வெட்டிய பகுதிகள் இருக்கு. இங்க ஒரு கோடு வரைந்து பிளவுகளின் தொகுப்பில் ஒன்றை மட்டும் வெட்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, இந்த இடத்துல பசையை தடவி அட்டைத்தாளின் இரு முனைகளையும் ஒட்டி உருளை வடிவத்தை உருவாக்கிக்கலாம். இது பார்க்கிறதுக்கு பூ வடிவ உருளை போல இருக்குது. இதை நாம மேசையின் மீது வைத்து ஒரு பென்சிலின் உதவியுடன் ஒன்று விட்டு ஒன்று உள்ள பிளவுகளை இந்த மாதிரி உள்ளே தள்ளணும். இது போல ஃபுல்லா செய்து முடிக்கும் போது இங்கே பாருங்க, உயரமான பல அடுக்குமாடி கட்டிடம் போலவே வந்துருச்சு. சூப்பரா இருக்கா? நீங்களும் செய்து மகிழுங்கள். இதனை பழைய தடிமனான மாத காலண்டரில் இருந்தும் இந்த மாதிரியை ஈஸியா உருவாக்கிக்கலாம். இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமாக எளிய பொருட்களை கொண்டும் நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்து கொள்ளலாம்.